ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நாம யாமிஷிபாயோட சீசன் 2 எபிசோட் 6 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் 6ஓட பேரு நயோ-chan. இந்த கதையில டக்குன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அப்பா சீலிங்ல கையோட நிழலை வச்சு விளையாட்டு காட்ட, டக்குனோட அம்மா சந்தோஷமாயிட்டியா நம்ம தூங்கலாமா அப்படின்னு 3 பேரும் தூங்க, அப்ப சீலிங்ல இருக்கிற நிழல் எல்லாம் ஒண்ணு சேருது. அதை பார்த்த டக்குன் அந்த நிழலுக்கு நயோ-chan அப்படிங்கிற பேரை வைக்கிறான். டக்குனோட அம்மா டக்குனோட அப்பா கிட்ட நம்ம பையன் நயோ-chan நயோ-chanன்னு மேல இருக்கிற சீலிங்க பார்த்து சொன்னான். இவன் தினமும் இதே பேரை சொல்றான். ஆனா அந்த பேர்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. இவன் நைட்டு தூங்கும் போது இதே தான் சொல்றான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்ல, அப்ப டக்குன் அவன் வந்துட்டான்னு சொல்ல, டக்குனோட அப்பா இப்ப நயோ-chan எங்க இருக்கான்னு கேட்க, டக்குன் நயோ-chan தானே அங்க பாருங்க அவன் மேலதான் இருக்கான்னு கை காட்ட, மேல வெறும் சீலிங் மட்டும் தான் இருக்கு. டக்குன் அம்மா நயோ-chan அங்கேயா இருக்கான்னு கேட்க, டக்குனோட அப்பா அது சரி நான் இப்ப நயோ-chanன மேல வந்து சாப்பிட போறேன்னு கைய வச்சு விளையாட, நைட் மறுபடியும் டக்குன் சீலிங்ல நயோ-chanன பாக்குறான். அது வரைக்கும் சீலிங்ல நிழல் மாதிரி இருந்த அந்த ஒரு விஷயம் எல்லா நிழலும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முகமா உருமாறுது. அந்த ஒரு முகம் சீலிங்ல இருந்து கீழே டக்குனோட அம்மா கிட்ட போகுது. மறுநாள் டக்குனோட அப்பா என்ன ஆச்சுன்னு டக்குனோட அம்மா கிட்ட கேட்க, டக்குனோட அம்மா நயோ-chan யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, டக்குனோட அப்பா யாருன்னு கேட்க, டக்குனோட அம்மா ஞாபகம் இல்லையா அது உங்க காலேஜ் ஃப்ரெண்டு தான்னு சொல்ல, அப்படியே சில மாசம் கழிச்சு டக்குனோட அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்ததுனால டக்குனுக்கு அந்த குழந்தை மேல ஒரு கோவம் இருக்கு. அந்த குழந்தையோட பேர் தான் நயோ-chan. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.